வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஒரு பெரிய டெக் நியூஸ பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆப்பிள் அவங்களோட சிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட்ட இன்னும் பவர்ஃபுல் ஆக்குறதுக்கு கூகுளோட ஜெமினி ஏஐ இருக்குல்ல, ஆமா ஆமா, ஜெமினி. அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாமான்னு பேச்சுவார்த்தை நடத்துறதா ப்ளூம்பர்க்ல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆகஸ்ட் 22 டேட் போட்ட ரிப்போர்ட் அது. ஆமா, இது டெக் உலகத்துல ஒரு பெரிய கூட்டணி உருவாகிறதுக்கான அறிகுறியா பார்க்கப்படுது. கண்டிப்பா. ஆரம்பத்துல சிறிதான் கிங் மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஆனா இப்போ சில சமயங்கள்ல கொஞ்சம் சிக்கலான கேள்வி கேட்டா தடுமாறுது. அது மட்டும் இல்ல, இந்த புதுசா வர்ற ஜெனரேட்டிவ் ஏஐ திறன்கள், அதாவது தானா கண்டென்ட் உருவாக்குறது, மனுஷங்க மாதிரி ரொம்ப இயல்பா பேசுறது, இதுல எல்லாம் கொஞ்சம் பின்தங்கிடுச்சு. சரிதான். அமேசான், அலெக்சா, கூகுள் அசிஸ்டன்ட் இவங்களோட ஒப்பிடும்போது சிரி கொஞ்சம் அப்டேட் ஆகணும்னு தோணுது. இந்த ஆழ்ந்த அலசல்ல இது ஏன் இப்படியாச்சு, கூகுள் எப்படி உள்ள வருது, இதனால நமக்கு என்ன பாதிப்புன்னு பார்க்கலாம். நிச்சயமா. ஆப்பிள் சிரிய மேம்படுத்த பல வருஷமாவே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல சந்தேகமே இல்ல. ஆனா ஏன் இன்னும் அந்த பெரிய மாற்றம் வரல? அதுக்கு காரணம் இந்த செயற்கை நுண்ணறிவு, குறிப்பா நீங்க சொன்ன அந்த ஜெனரேட்டிவ் ஏஐ, அது வளர்ந்த வேகம்தான். ரொம்ப வேகமா டெக்னாலஜி மாறிடுச்சு. ஓ. ப்ளூம்பர்க் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆப்பிளோட இன்டர்னல் ப்ராஜெக்ட்ஸ்ல சில தொழில்நுட்ப சவால்கள் வந்ததாகவும் அதனால கொஞ்சம் தாமதமானதாகவும் சொல்றாங்க. அதனால இப்போ வெளியில இருந்து உதவி கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்களா? அப்படிதான் தெரியுது. சிரிக்கு அந்த அடுத்த கட்ட பவரை கொடுக்க வெளியில இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஏஐ மாடல் தேவைப்படுது. அங்கதான் கூகுளோட ஜெமினி உள்ள வருது. அப்போ கூகுளோட ஜெமினி தான் அந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி, இது வெறும் சின்ன அப்டேட் மாதிரி இல்லாம பயங்கர பெரிய மாற்றமா இருக்குமே. சிரி பேசுற விதமே மாறிடுமா? கண்டிப்பா. ஜெமினி மாதிரி மாடல்களோட பலமே அதுதான். நீங்க ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்றதோட நிறுத்தாது, தொடர்ந்து பேசும். ஓ, கான்வர்சேஷன் மாதிரி. ஆமா, உரையாடல தொடரும், கஷ்டமான விஷயங்களை சுருக்கி சொல்லும், இமெயில் எழுத ஹெல்ப் பண்ணும், ஏன் ஒரு படத்துக்கு ஐடியா கூட கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் சிரி இப்ப கொஞ்சம் பின்தங்கி இருக்கு. இதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு? நல்ல கேள்வி. இந்த நியூஸ் வந்த உடனே கூகுளோட தாய் நிறுவனமான ஆல்பபெட் ஷேர் 2.4% ஏறிச்சு. ஆப்பிள் ஷேரும் ஒரு 1.3% ஏறிச்சு. அப்படியா? அப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம்னு சந்தையே புரிஞ்சுகிட்டு இருக்கு. நிச்சயமா. இதுல போட்டி வேற இருக்குல்ல. சாம்சங் ஏற்கனவே அவங்க போன்கள்ல ஜெமினியை கொண்டு வந்துட்டாங்க. ஆமாமா, S24 சீரீஸ்ல பார்த்தோம். கூகுள் அசிஸ்டன்ட்டும் ஜெமினி மூலமா அப்டேட் ஆக போகுது. சோ ஆப்பிள் இதுல பின்தங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஜெனரேட்டிவ் ஏஐ தான் அடுத்த பெரிய விஷயம் ஸ்மார்ட் போன்கள்ல. ஆனா ஆப்பிள் வெறும் கூகுள் கிட்ட மட்டும்தான் பேசுதா, இல்ல வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா? அதுதான் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ப்ளூம்பர்க் ரிப்போர்ட் படி கூகுள் மட்டும் இல்ல, ஆந்த்ரோபிக்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஆந்த்ரோபிக் கேள்விப்பட்டிருக்கேன். ஏஐ பாதுகாப்புல அவங்க கவனம் செலுத்துறாங்க இல்லையா? ஆமா, அவங்களோட கிளாட் மாடல் பத்தியும் பேசியிருக்காங்க. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச சாட் ஜிபிடி உருவாக்குனா ஓப்பன்ஏஐ கிட்டயும் பேசியிருக்காங்களாம். ஓ, அப்போ அவங்க எல்லா வழிகளையும் பாக்குறாங்க. கூகுள், ஆந்த்ரோபிக், ஓப்பன்ஏஐ எது பெஸ்ட், எது அவங்களோட பிரைவசி பாலிசிக்கு செட் ஆகும்னு யோசிக்கிறாங்க போல. சரியா சொன்னீங்க. ஆனா ஒன்னு கவனிக்கணும். என்னது? இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. இன்னும் எதுவும் ஃபைனல் ஆகல. அப்படியா? அப்ப ஒருவேளை ஆப்பிள் கடைசியில வேண்டாம், நாங்களே எங்க சொந்த ஏஐ ரெடி பண்றோம்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. இல்லனா அவங்க சொந்த தொழில்நுட்பத்தோட வெளியிலிருந்து ஒரு பார்ட்னரோட டெக்னாலஜியும் சேர்த்து ஒரு ஹைபிரிட் மாடல் கூட கொண்டு வரலாம். எது வேணாலும் நடக்கலாம். ஆமா, ஆனா அந்த மொத்த நிகழ்வும் ஒன்னு மட்டும் தெளிவா காட்டுது. ஏஐ ஃபீல்ட்ல போட்டி எவ்வளவு கடுமையா இருக்கு, எவ்வளவு வேகமா எல்லாம் மாறிட்டு இருக்குன்னு. பாருங்க, ஆப்பிள் மாதிரி பெரிய நிறுவனமே வெளியிலிருந்து உதவி தேட வேண்டியிருக்கு. உண்மைதான். சரி, இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்க. நாளைக்கு உங்க போன்ல இருக்கிற சிரி திடீர்னு கூகுள் ஜெமினி மாதிரி இல்லனா வேற ஏதோ ஒரு சூப்பர் பவர்ஃபுல் ஏஐ மாதிரி பேச ஆரம்பிச்சா, வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூட உங்களோட பழக்கம் எப்படி மாறும்? இப்போ யூஸ் பண்றதை விட அதிகமா யூஸ் பண்ணுவீங்களா? அதுக்காக நீங்க ஷேர் பண்ற டேட்டா, உங்க பிரைவசி பத்தின கவலைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? நல்ல கேள்வி. உங்களுக்கு முக்கியம் ஆப்பிள்ங்கிற பிராண்டா, இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டெக்னாலஜியா? யோசிங்க. அடுத்த ஆழ்ந்த அலசல்ல சந்திப்போம்.